இன்ஸ்டாகிராமில் காதல் வலை விரித்து இளம் பெண்களை கூட்டு பலாத்காரம் செய்து பின்னர் விபச்சாரத்தில் தள்ளிய 8 பேர் கொண்ட கும்பல். கைப்பற்றப்பட்ட கைபேசிகளில் இருந்து வெளிவரும் ஆபாச காணொளிகள். தீவிர விசாரணையில் வெளிவந்த தகவல்களால் அதிர்ந்த காவல்துறையினர். யார் இவர்கள்? பின்னணி என்ன? பார்க்கலாம். திருவண்ணாமலை நாவற்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ருத்வேந்திரன். இவர் வேன் டிரைவராக பணியாற்றி வருகிறார். இவர் இன்ஸ்டாகிராமில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தண்டரம்பட்டு அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 20 வயது இளம் பெண்ணுக்கு காதல் வலை விரித்தும் தொடர்ந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பிய அந்த இளம் பெண் அவருடன் தொடர்ந்து பேசி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி நேரில் சந்திக்க வேண்டும் என இளம் பெண்ணை அழைத்த ருத்வேந்திரன் திருவண்ணாமலை நாவற்கரை பகுதியில் உள்ள சுடுகாட்டில் அவரது நண்பரான தனுஷ் என்பவருடன் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்துள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் கொடுத்த புகாரின் பேரில் தண்டராம்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 9ஆம் தேதி ருத்வேந்திரன், தனுஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இந்நிலையில் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் ஆபாச படங்கள் இருந்துள்ளது. மேலும் அடிக்கடி அவர்கள் தொடர்பு கொண்டு பேசிய தொலைபேசி எண் குறித்து காவல்துறை தொடர் விசாரணை நடத்தினர். அதில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா போத்துவா கிராமத்தைச் சேர்ந்த சௌந்தர்யா என்ற இளம்பெண் வாலிபர்களுக்கு இளம்பெண்களின் செல்போன் நம்பர்களை வழங்குவதாகவும் விபச்சாரத்தில் பெண்களை ஈடுபடுத்தியதாகவும் தெரிவித்துள்ளனர். அவர்களது செல்போன்களை தனிப்படை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். அதில் ஆபாச வீடியோக்கள் இருந்ததாகவும் தெரிகிறது. மேலும் பல இளம் பெண்களை மிரட்டி பாலியல் தொழிலில் தள்ளியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த கும்பலில் தொடர்புடைய மேலும் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ருத்வேந்திரன் மற்றும் தனுஷை கைது செய்த காவல்துறையினர் தொடர்ந்து 2 நாட்கள் கழித்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சௌந்தர்யாவை காவல்துறையினர் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளனர். மேலும் தண்டராம்பட்டு மகளிர் காவல் நிலையத்தில் இளம்பெண் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டு வந்த காவல்துறையினர் இளம்பெண்ணுடன் இருந்த மற்றொரு இளம்பெண்ணும் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்டு இருந்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் 5 பேரை கைது செய்து திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர். மேலும் சௌந்தர்யாவை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து இந்த சம்பவத்தில் தொடர்பாக வேறு யாராவது உள்ளார்களா என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.